ஏய் பிள்ளை உடம்பு சொல்ல சொன்னல? ஆமா மேடம். பிள்ளை உடம்பு சொல்ல எங்க உட்கார்ந்திருக்க? கிளம்பு போ. போய் பிள்ளை பாரு. போ போ. போ. ஏய் நீ போய் சாப்பிட்டுட்டு ரவுண்ட்ஸ் போயிட்டு கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு பொறுமையா ஒரு 7-8 மணிக்கா வா. கிளம்பு. அப்துல் வரேன் மேடம். நீ இன்னைக்கு லீவ் கேட்டல? கேட்கவே இல்லையா மேடம்? ஏய் நீ கேட்ட லீவு. கிளம்பு. மோஸ் மேடம். எந்த ஊரு? வந்தவாசி. ஆ? வந்தவாசி. சரி உட்காரு. இல்ல வேணாம் மேடம். உட்காருடா. பரவாயில்ல மேடம். உட்காருடா. உட்காருடா. இந்த பாரு, நான் சொல்றபடி கேட்டா உனக்கு நல்லது. இல்ல வந்த வழியே வந்தவாசிக்கு அனுப்பிடுவேன். ஐயோ மேடம் அப்படிலாம் பண்ணிடாதீங்க மேடம். அப்ப நான் சொல்றபடி கேளு. சரி மேடம். சரியா? சரி மேடம். வா, உடம்பெல்லாம் வலிக்குதுடா. கொஞ்சம் கையை அமுக்கி விட. அமுக்குடா. இது வரைக்கும் தான் கையா? ஃபுல்லா அமுக்குடா. நான் எப்படி இருக்கேன் சொல்லுடா. பார்க்க நல்லா இருக்கனா? மேடம் எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம் மேடம். சூப்பர்டா. சில விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும்டா. அப்புறம் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கும். பொண்டாட்டிக்கும் சொல்லி கொடுக்கலாம். இதோ பாரு, நான் சொல்றபடி கேட்டா உனக்கு நல்லது. இப்போ நீ டிரைவரா இருக்க, அப்புறம் ஏட் ஆகலாம், அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் ஆகலாம், அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆகலாம். என்ன? குட் பாய். என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல ப்ராஸ்டியூஷன் சென்டரா? வடசென்னை பழக்கடை காவல் நிலையத்தின் ஆய்வாளர் பைரவி தனது ஓட்டுநருக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தது தற்போது அம்பலமாகி இருக்கிறது. அவரது இந்த செயலை டிராபிக் ராமசாமி தனது செல்போனில் வீடியோ பதிவு செய்து தற்போது ஊடகங்கள் வாயிலாக வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த செய்தி தமிழகம் முழுவதும் டெங்கு காய்ச்சலை காட்டிலும் வேகமாக பரவி வருகிறது. எனவே சர்ச்சைக்குள்ளான காவல் ஆய்வாளர் பைரவி மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் நிலவுகிறது. மேடம் இந்த கேட்டு பையன் பர்ஸ் அடிச்சுதான் மேடம். ஓ, 420 கேஸா? டேய் சார நம்ம ஸ்டேஷன் பின்னாடி கட்டி வை. கொடுக்க வேண்டிய மரியாதைய அங்க கொடுக்குறேன். வா திருப்பி பாக்கெட் அடிக்கிறேன். எத்தனை ரவுடிங்க எத்தனை பொறுக்கிங்கிட்ட நான் டீலிங் வச்சுட்டு இருக்கேன். கலெக்டர் ராஸ்கல் என்கிட்டயும் வேலையை கட்டுறியா? அவனுங்க என்ன அடிச்சுட்டே இருந்தானுங்க. முதல் அடி மட்டும் எனக்கு வலிச்சது, அதுக்கப்புறம் வலியே தெரியல. அம்மா உங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க. தாத்தா வரட்டும், அவரோட சாப்பிடுறேன்னு சொல்லு. அத்தனை பேரும் குஸ்தியில கோல்டு மெடல் வாங்கின மாதிரி அடிச்சாங்க. நேற்று காலையில போன மனுஷன் இன்னும் திரும்பி வரல. எங்க போனாரு எதுக்கு போனாருன்னு ஒன்றும் தெரியல. நெச்சில படப்படன்னு இருக்கு. ஏண்டா என் போட்டோ எடுத்து பேப்பர்ல போடுற? அவனை உன்னை அடிக்கிற அடியில ஓ போட்டோ நாளைக்கு கண்ணீர் அஞ்சலின்னு பேப்பர்ல வரப்போது பாருடா. உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. வா அம்மா சொல்லுங்க, என்ன விஷயம்? என் வீட்டுக்காரர் 2 நாளா காணோம்மா. ஊரெல்லாம் தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே கிடைக்கல. பேர் என்ன? ராமசாமி. டிராஃபிக் ராமசாமின்னு சொல்லுவாங்க.
ஓ அந்தாளா இந்த வயசான காலத்துல வீட்டுல கொடுக்குற கூழ கஞ்சி சாப்பிட்டு சும்மா இருக்காம கேஸு கோர்ட்டுன்னு அலைஞ்சா இப்படிதான் ஆகும். இந்த நேரத்துல எந்த ரவுடிங்கிட்ட மாட்டிட்டு என்ன பாடுபடுறான்னு தெரியல. அம்மா எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருமா. சரி கண்டுபிடிச்சு தரேன் போங்க. வாங்க. ஏமா அந்த போட்டோ கொடுங்க. கொடுங்க சார். ஐயா இவர் எங்கேயாவது பார்த்திருக்கியா? போலாம். யோகா நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? அத கிழவனை போட்டு அப்படி அடிச்சுட்டு இருக்க பாரு. அவன் பொண்டாட்டி எப்படி அழுத்து போகுது. அவனுங்க என்ன தலையில தொங்க விட்டு அடிச்சானுங்க. ஆனா என் கண்ணுக்கு பாவம் அவனுங்க தான் தலையில தொங்குற மாதிரி தெரியுது. இவர் மேல என்னம்மா வழக்கு? வணக்கம் யுவர் ஆனர். 420 கேஸ். 420யா 620யான்னு நான் தீர்மானிக்கிறேன். என்ன குற்றம்னு மட்டும் சொல்லுங்க. அவரோட பர்ஸை இவர் அடிச்சிட்டார் சார். கண்ணால பார்த்த சாட்சி 2 பேர் இருக்காங்க. எல்லாம் பொய் சாட்சி தானே, யாரையும் நான் விசாரிக்கிறதா இல்லை. மிஸ்டர் ராமசாமி, உங்களுக்கு ஆர்கியூ பண்ண வக்கீல் யாரையாவது ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? இல்லைங்க, எனக்காக நானே வாதாட அனுமதி தரும்படி கேட்கிறேன். எஸ் ப்ரொசீட். யா 4 பேர் வந்து என்ன அடிச்சானுங்க. அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். அது பூட்டி கிடந்துச்சு. என்னடா பகல்லையே பூட்டி கிடக்குதுன்னு சொல்லி ஜன்னலை லேசா திறந்தேன். அசிங்கமா இருந்துச்சு. இன்ஸ்பெக்டருக்கு அந்த டிரைவர் மசாஜ் பண்ணிட்டு இருந்தான். நான் அதை செல்போன்ல எடுத்து நக்கீரனுக்கு அனுப்பிச்சேன். அந்த கடுப்புல இவன் என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அடிச்சு உதச்சு பிக் பாக்கெட் கேஸ்ல இங்க கூட நிறுத்தி. எதுக்கு இல்லாத போல சொல்லிட்டு போய் சொல்லி திரியற நீனே? அப்படமா பழி சொல்லி என்ன ஜட்ஜ் ஆயிட்ட மாட்டி விடுறியா? மா இல்லாதெல்லாம் சொல்லலம்மா, என்ன நடந்துச்சோ அதைத்தான் சொல்ல. என்ன நடந்துச்சு? என்னத்த பார்த்த? அதுக்கு சாட்சி வச்சிருக்கியா நீ? சாட்சி தான் ஊரெல்லாம் எல்லாரும் பார்த்துட்டாங்களேம்மா. இருந்தாலும் ஐயா பாக்குறதுக்கு இந்தாம்மா இதை ஐயாட்ட கொடுங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு நான் சாட்சி கொடுக்குறேன்ட்டு மனக்கட்டி கொடுக்குறேன்னு. இன்ஸ்பெக்டர் ஸ்டாப் இட். கோர்ட்லயே இவ்வளவு இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றீங்க. உங்க ரவுடித்தனத்தெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சுக்கோங்க. இங்க புக்கை கிழிச்சு போட்டிருக்கீங்களே, இது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். சாரி யுவர் ஆனர். ஒரு புக்கை கிழிச்சு போட்டீங்க, இன்னும் 4 லட்சம் காப்பி இருக்கே, என்ன பண்ண போறீங்க? உங்க மசாஜுக்காக தான் ஊரெல்லாம் நாறுதே. ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணா 12 மணி நேரத்துல கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணும். இதான் ரூல், தெரியும்ல? ஆனா உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அரெஸ்ட் பண்ணி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு மாத்தி டார்ச்சர் பண்ணி திங்கட்கிழமை காத்தால ஒரு பொய் கேஸை போட்டு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுவீங்க. என்னமா அடிச்சிருக்கீங்க? ஏமா ஒரு சீனியர் சிட்டிசனை இப்படியா நடத்துவீங்க? பாருங்க கையில எவ்வளவு காயம். ஐயோ அதை நாங்க அடிக்கல யுவர் ஆனர், அது அவரே தான். ஆமா, அவரே தடுக்கி விழுந்து அவரே அடிபட்டுக்கிட்டு அவரே அவர் கையால் அடிச்சுக்கிட்டு. ஏமா எத்தனை வருஷத்துக்கு இந்த மாதிரி பொய் சொல்ல போறீங்க? இவரையே இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணா அப்புறம் யார் பப்ளிக் லைஃப் வருவாங்க? ஆகவே இந்த பொய் கேஸை இந்த கோர்ட் தள்ளுபடி செய்கிறது. அதே சமயம் போலீஸ் ஸ்டேஷனையே மசாஜ் சென்டரா மாத்தின இன்ஸ்பெக்டரையும் டிரைவரையும் சஸ்பெண்ட் செய்ய அரசுக்கு இந்த கோர்ட் பரிந்துரை செய்கிறது. நான் வேணா வீடு வரைக்கும் வந்து விட்டு போவா? உன்னை பார்த்தா பாவமா இருக்கியா? பாவமா இருக்க? நான் நல்லா தானே இருக்கேன். எங்க நல்லா இருக்கு? கொத்து புரண்ட மாதிரி பிச்சு போட்டிருக்கானுங்க. நல்லா இருக்கேன். சண்முகம், கொஞ்சம் உள்ள வரீங்களா? எஸ் சார். என்ன What is this? கேவலமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் மக்களுக்கு ஒரு மரியாதை பண்ணணும். என்ன ஏன் இந்த லேடியை இத்தனை நாளா விட்டு வச்சிருக்கீங்க? சார் 2 நாளைக்கு முன்னாடி அந்த விஷயம் எனக்கு தெரியும் சார். நீங்க ஃபாரின்ல இருந்து வந்தோம்னா உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆக்ஷன் எடுக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நோ! டிபார்ட்மெண்ட் யார் கேவலப்படுத்தாலும் உடனடியாக தூக்கி எறியணும்.
உடனே அந்த லேடிக்கும் இந்த டிரைவருக்கும் டிஸ்மிஸ் ஆர்டர் ரெடி பண்ணுங்க. Now! எஸ் சார். கிரிமினல்கள்லாம் எத்தனையோ கொலையை பண்ணிவிட்டு தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு கட்சிக்கு தலைவனாயிடுறான். ஆனா ஒன்றும் செய்யாத என்னை போய் அடிச்சு உதைச்சு சித்திரவதைப்பட்டு கிரிமினல் கோர்ட்ல போய் நிறுத்துறான். நான் 420 நல்லா இருக்குடா. எங்க போயிருந்தீங்க 3 நாளா? ராத்திரி பகலுமா எங்கெல்லாம் தேடியாச்சு. நான் எவ்வளவு பாடுபட்டிருக்கோம்னு நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா? மாத்தூர் போயிருந்தேன்னு சொல்றேன்ல. அப்பா என்ன மாப்பிள்ள சிரிக்கிறீங்க? உண்மையில தான் சொல்றேன், மாத்தூர் போயிருந்தேன். இப்பதான் என் ஃப்ரெண்ட் லாயர் சிவகுமார் ஃபோன் பண்ணான். பிக் பாக்கெட் கேஸ்ல போலீஸ் உங்களை பிடிச்சிட்டு போய் 3 நாள் உள்ள வச்சு சாத்துன்னு சாத்தி இப்போ கோர்ட்ல நின்னுட்டு வரீங்க. என்னம்மா அது? மாப்பிள்ள என்னென்னமோ வளர்றாரு. பாத்தியா, வாங்கின அடி தெரியக்கூடாதுன்னு உங்க அப்பா வர வழியிலேயே கடைக்கு போய் புது சட்டை பேண்ட்லாம் வாங்கி வெளியும் சொல்லியுமா வராரு. ஏங்க எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா வாரதே உங்களுக்கு வேலையா போச்சு. கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இருங்க. என்னங்க இது இப்படி பாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க? என்னங்க? மலை மேல ஒரு கோயில் இருக்குன்னு வச்சுக்க. அத தரிசனம் பண்றதுக்கு 2 வழி இருக்கு. ஒண்ணு ஜாலியா ஏசி கார்ல மேல போய் ஈஸியா சிறப்பு தரிசனம் பண்ணிவிட்டு ஜாலியா வந்துடலாம். இல்ல நடந்தே மலை மேல போய் 2 மணி நேரம் கியூல நின்று கஷ்டப்பட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம். என்ன ஒண்ணு, நடந்து போகும்போது கல்லு முள்ளு காலில் குத்தும். அப்படி ஒரு லைஃபை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். என்ன பண்ண சொல்றேன்? சென்னை பழக்கடை காவல் நிலையத்தின் பெண் காவல் ஆய்வாளர் பைரவி அதிரடியாக போலீஸ் கமிஷனரால் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். முன்னதாக சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி பழக்கடை காவல் நிலைய காயத்துக்கெல்லாம் மருந்து வீடியோ காட்சி எதையாவது சொல்லி என் வாயை அடைச்சிருங்க. நான் ஒருத்தர் உயிரோடு இருக்கிறேங்கிறத மறந்துடாதீங்க. எமோஷன் ஆகாத. அக்கா, அப்பா எங்க இருக்காங்க? அப்பா உள்ளதா இருக்காரு. காந்தி தேசமே காலில்லையா, நீதிமன்றமே நியாயமில்லையா. தகர டப்பாவை தரையில தேய்ச்ச மாதிரி குரல், இதுல பாட்டு வேற. இப்போ காந்தியும் இல்ல காமராசரும் இல்ல, வெறும் காவாளி பசங்க தான் இருக்காங்க. நாமளும் இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆத்தாடி, இங்க வருமா, என் ஒய்ஃப் பாலிடிக்ஸ் எல்லாம் பேசுறான். ஒண்ணு பண்ணேன், ஒரு கட்சி ஆரம்பிச்சு தலைவி ஆயிட. தாத்தா, நீங்க அறிவிட்டு வரீங்களா? அது எனக்கு பிடிக்கல. இங்க இருந்தா மாடுங்க தாத்தா. அப்படியா? தப்பு பண்றவங்க எல்லாம் வயித்துல குத்தி காலி பண்ணுங்க தாத்தா. ஏய், வண்டி பின்னாடி அடு. கோட்டை தாண்டி நிக்கிறேன். மினிஸ்டர் வண்டியா? மினிஸ்டர் வண்டியா? என்னையா? மந்திரியே ரூல்ஸை மதிக்கலைன்னா மக்கள் எப்படி மதிப்பாங்க? புரிஞ்சுக்கங்க சார். இவன் தான் டிராபிக் ராமசாமி. ஐயோ, அந்த நசையா? பின்னாடி வா, பின்னாடி போ போ, பின்னாடி போ போ. பின்னாடி போ. ஓகே. போக்குவரத்து விதிகள்ன்றது பிரைம் மினிஸ்டருக்கு ஒண்ணுதான், பிச்சைக்காரனுக்கு ஒண்ணுதான். இந்த அறிவே இல்லையே அவனுங்களுக்கு.
பணிநீக்கம் செய்யப்பட்ட காவல் ஆய்வாளர் பைரவி நேற்றிரவு மர்ம நபர்களால் கழுத்தறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இன்று காலை குப்பை மேட்டில் அவரது உடலை கண்டெடுத்த போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலைக்கான காரணத்தையும் கொலையாளிகளையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். ஹலோ, கொடுமையிலேயே பெரிய கொடுமை பொண்டாட்டி கண்ணு முன்னாடியே புருஷன் சாகிறது. சார் குட் மார்னிங் சார். வில்லங்க வீராசாமி. எங்க தாத்தா பேரு வீரசாமி இல்ல ராமசாமி, டிராபிக் ராமசாமி. ஏய், என்ன விஷயம்? ஒரு கம்ப்ளைண்ட். என்னன்னு சொல்லு. ஏன் படிக்க தெரியாதா உனக்கு? ஆமா, அவனுக்கு 1008 வேலை இருக்கு, இந்த ஆளு வேற. யோ, நான் என்ன சுகர் பேஷண்டா? சக்கரை இல்லாம கொடுத்துருக்க, சக்கரை போட்டு முடியா? சார் யோ, என்னையா சார் உன்னோட பெரிய இம்சையா இருக்கு. சார் உங்களுக்கு போன் வந்திருக்கு. கொடு. யோ, அப்புறம் பேசுறேன்யா, இங்க ஒரு இம்சை தொந்தரவு தாங்க முடியல. வையா போன. சார் கொஞ்சம் முன்னாடி மீன்பாடி வண்டி அடிச்சு ஒரு தம்பி பரிதாபமா செத்து போயிட்டான். கண்ணால பாக்குறதுக்கே பாவமா இருக்கு. ஓன் தம்பியா? ஏன் தம்பினா தான் ஆக்ஷன் எடுப்பீங்களா? செத்து போயிட்டான், குடும்பமே தெருவில் இருக்குது. எங்களுக்கெல்லாம் குடும்பம் இல்லையா? சார் இப்ப ஆக்ஷன் எடுப்பீங்களா மாட்டீங்களா? சரி, எடுக்கிறேன், போ. சரி, எனக்கு ஒரு காப்பி வேணும். அடற, ஒரு காப்பி தான் இருந்தது, அதுவும் எச்சாயி போச்சே. நீ என்ன சிரிப்பு போலீஸா? எங்க தாத்தா எவ்வளவு சீரியஸா பேசினுக்கார், நீ என்ன காமெடி பண்ணி நிக்க? சார், நான் இப்ப கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு எனக்கு ஏதாவது ப்ரூஃப் வேணும். ப்ரூஃப் தானே? இந்த இதுதான் ப்ரூஃப். போ. என்னன்னையா கம்ப்ளைண்ட் கொடுத்த? 3 சக்கர வண்டி இடிச்சு ஒரு வாலிய போய் இறந்துட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். வண்டி நம்பராவது தெரியுமா? தெரியாது. இல்ல வண்டி ஓட்டின ஆளையாவது பாத்தியா? பார்க்கல. ஐயோ, இவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். காலையில எழுத காப்பியை குடிக்க வேண்டியது, குடிக்கிறாரோ இல்லையோ 2 பாக்கெட்லயும் ஃபைல் அள்ளி போட்டுக்க வேண்டியது, ஒவ்வொரு கோர்ட்டா ஏறி நம்ம நேரத்தை வீணடிக்க வேண்டியது. அப்படி இல்லைன்னா எல்லா பத்திரிகைக்காரன் டிவிக்காரனை கூப்பிட்டு யோக்கிய மாதிரி ஏதேதோ பேசி இவருக்கே விளம்பரம் தடிக்க வேண்டியது. சிச்சி, இதெல்லாம் ஒரு பழப்பு. சாரி யுவர் ஆனர், பப்ளிக் யாராவது பாதிக்கப்பட்டா நான் கோர்ட்டுக்கு போவேன், கேஸ் போடுவேன். மிஸ்டர் ராமசாமி, உங்களுக்கு இந்த பப்ளிக் பத்தி தெரியல. நீங்க அவங்களுக்காக பால் எடுத்து சுத்தினீங்கன்னு வச்சுக்கல, அந்த பால் முனையில ஒரு வடையை சொருகி உங்களை வடிவேல் ஆக்கிடுவாங்க. நீங்க தான் பப்ளிக் வடிவேல் ஆக்குறீங்க. அதெல்லாம் விடுங்க. இந்த கேஸுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா? கண்ணால பார்த்த சாட்சி நானு. நீங்க கண்ணால பார்த்ததுக்கு வேற ஏதாவது சாட்சி இருக்கா? இந்த கிறுக்கனுக்கு நம்மால பதில் சொல்ல முடியாது. என்ன குழம்பிட்டீங்களா? நான் கேட்கிற கேள்வியில குழம்பிட்டேன். நான் ஒன்னும் குழம்பல, நீங்க தான் குழப்பறதுக்கு ட்ரை பண்றீங்க. நான் குழம்ப மாட்டேன். இங்க பாருங்க, புருஷனை இழந்துட்டு கண்ணீரோட இருக்காளே, அந்த கண்ணீர் தான் சாட்சி. அப்ப இல்லாம அழுதுட்டு இருக்குதே, அந்த குழந்தை தான் சாட்சி. சொந்தக்காரங்க சாட்சியில செல்லாது. வேற என்ன வேணும்? வேற ஏதாவது சாட்சி இருக்கா? இல்ல. சரியான சாட்சிகளோ ஆதாரங்களோ இல்லாம இந்த கோர்ட்டோட நேரத்தை வீணடித்ததால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய